கீழடியில் தமிழர் நாகரிகம் புதைந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழர்களையே குடும்பம் குடும்பமாக கொன்று புதைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா? திருசாந்தி குமாரசாமி என்கிற கல்லூரி மாணவி வீடு திரும்ப முடியாமல் இராணுவத்தால் வன்புணர்வு செய்து சித்திரவதை செய்து துண்டு துண்டாக வெட்டி புதைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா? அந்த மாணவியின் பெற்ற தாய், கூட பிறந்த சகோதரன் மற்றும் அருகில் உள்ள உறவினர் 3 பேரும் அவரை காணவில்லை என்று தேடி சென்றார்கள். அவர்களையும் வெட்டி துண்டு துண்டாக புதைத்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? பெற்றெடுத்த தாய், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை, கூட பிறந்த அக்கா, தங்கை, சகோதரிகள் அனைவரையும் கண்முன்னே சித்திரவதை செய்து வன்புணர்வு செய்து ஒன்றாக புதைத்த புதைகுழி எங்கு இருக்குன்னு தெரியுமா? இதேபோல் எண்ணிக்கையில் அடங்காத தமிழர்களின் குடும்பம் எத்தனை என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் புதைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா? 1 வயது குழந்தை தன் தாயை இறுக்கி அணைத்தபடி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 வயது குழந்தை பள்ளி சீருடன் விளையாட்டு பொம்மையுடன் புதைகுழியில் கிடந்தது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1996 இருந்து 1998 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமா 10,000 பேர் கிட்ட காணவில்லை என்று வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது எந்த இடம் தெரியுமா? அப்படி காணாம போனவர்கள் குடும்பத்திலிருந்து இன்று வரை 30 வருஷமா, கிட்டத்தட்ட 30 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்துருவாரு, அப்பா வந்துருவாரு, தம்பி வந்துருவாரு, கணவர் வந்துருவாரு என்று இன்று வரை போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடினவங்களும் மர்ம முறையில கொல்லப்பட்டு இருக்காங்க. அது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்கள் யார் என்று தெரியுமா? நமது தொப்புள் குடியுறவான ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் ஆரிப்பாலை என்கிற கிராமத்தில் செம்மணி என்ற பகுதியில். செம்மணியில் நடந்தது போரோ, கொலையோ, படுகொலையோ அல்ல, இனப்படுகொலை. உலக வரலாற்றில் காணாமல் போனவர்களின் பட்டியலில் 2வது இடம் இருக்கிறது செம்மணி, ஐநா மன்றம் கூறுகிறது. அப்படி காணாமல் போனவர்களுக்காக 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கும் நம் உறவுகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஐநா சபை மனிதநேய உரிமையாளர் ஆணையர் வேர்ல்டு ராக் இந்த விசாரணையை கையில் எடுத்துள்ளார். இந்த விசாரணையில் இந்த செம்மணி படுகொலையை நீதி கேட்டு போராடி இறந்தவர்களுக்கும் போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி செம்மணி படுகொலையை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நடைபெறுகிறது. நாள் 26/7/2005 நாளை சனிக்கிழமை பகல் 2 மணிக்கு சிவானந்தா சாலையில் ஓமந்தூர் அரசு மருத்துவமனை அருகில் மானத்தமிழரெல்லாம் நீதி கேட்டு மறக்காமல் கூடுவோம். வன்முறையை சகித்துக்கொள் என்கிற அகிம்சையும் வன்முறைதான் என்று முழங்கிய தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் பிள்ளையாக ஜனநாயக முறையில் நாளை கூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உங்கள் தம்பி ஆனந்தன்.